ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். சர்ச் ஸ்ட்ரீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கு ரொம்பவே ஸ்பெஷல். இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு வந்திருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் இந்த ஸ்பாட்டை வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடையாக தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம் பெங்களூர் சர்ச் ஸ்ட்ரீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு கடையாக தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் காஃபி ஹவுஸ். அதுதான் நான் இப்போ வந்திருக்கேன். உள்ளே என்ன நல்லா இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே உட்காந்தாச்சு. உள்ளே என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிங்கன்னா ப்ளைன் தோசை, அதுக்கப்புறம் ப்ரெட் டோஸ்ட், ப்ரெட் பட்டர், அதுக்கப்புறம் ஆம்லேட். ஸோ இவங்க வந்து தோசைக்கு சட்னி கொடுத்துருக்காங்க, சாம்பார் கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ முதல்ல இந்த தோசையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பியான தோசை, கருக்குன்னு நல்லாவே இருக்குது. சட்னி அவங்க கொடுத்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூடாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க தோசை. அதுதான் நம்ம இந்த ப்ரெட் பட்டர் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். உள்ளே வந்து நல்ல பட்டர் தடவை கொடுத்துருக்காங்க. அப்படியே சாப்பிட்றலாம் நம்ம. பட்டரோட அந்த ஸ்மெல்லு நல்லாவே இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாவே இருக்குது. ஸோ பட்டர் வந்து கம்மான அப்படியே சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது. அந்த ஸ்மெல்லுக்குலாம் சாப்பிடலாம். அது கூட ஒரு ஆம்லேட் பீஸ் என்ன பண்ணலாம், இது உள்ளே வச்சுக்கலாம், மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி சாப்பிட போகலாம். நல்லாவே இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ மாஸ்டர் ட்ரைன்னு சொல்லலாம் இதை. ப்ரெட் பட்டரை, இந்த ப்ரெட் டோஸ்ட் மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெய் போட்டு அப்படியே டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ இது இந்த ஸ்லைஸை வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல நெய் ஸ்மெல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆடாக இருக்குங்க, அவ்வளோ மட்டும்தான். பட் டேஸ்ட் என்ன வெரி குட், சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரைங்க. இது கூட வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய் பார்த்தீங்களா, டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக நெய் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரியுதுங்க இதில் நெய் போட்டது. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சர்வர் வந்து பார்த்திங்கன்னா பில் கொண்டு வந்திருக்காரு. பில்லு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. காஃபி ஹவுஸ்னு அவங்களோட கடையில் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணி பெண்ணில் எழுதி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன் அவர் எப்படி இருக்காருன்னு. இன்னும் பழைய காலத்தை அந்த ஸ்டைலை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. இப்போ வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்து நின்னாச்சு. இதுக்கப்புறம் மூவ் பண்ண என்னால் முடியல. நேராக வீட்டுக்கு போய் எப்போ தூங்கலான் இருக்கு. இன்றைக்கி வேறு சண்டே. நீங்கள் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸ் கூட வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகேங்களா. இது வந்து இந்த இந்தியன் காஃபி ஹவுஸ் அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து நடத்துகிற ஒரு ஹோட்டல் நாமா. ஸோ எம்ஜி ரோட்டில் இந்த அளவு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேருங்க. இந்த எம்ஜி ரோட்டில் பர்டிகுலராக பெங்களூரில் ஓகே சில இடத்துல கிடைக்கலாம். இந்த எம்ஜி ரோட்லன்றது அஃபோர்டபுள் ப்ரைஸில் எங்கேயுமே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பாடு அப்படிங்கிறது கிடைக்காது. நீங்களும் இந்த பக்கம் எப்படின்னா வந்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க. பெங்களூர் வந்தால் சர்ச் ஸ்ட்ரீட் உங்கள் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்படின்ற போது இந்த ஹோட்டலை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்.
அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.